KL3-digit chart 25/1/2024. Disclaimer: no betting, no gambling. This channel is only for entertainment purpose only. Any purpose only. ஸோ இன்றைக்கி வந்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 091. டோட்டல் பார்த்தீங்கன்னா 10. புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறோங்க. ஆல்ரெடி இந்த சார்ட்டை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சார்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இருந்தாலும் புதுசாக பார்க்குறேங்க சொல்கிறேன். இந்த சார்ட்டோட ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா நமக்கு 3 டிஜிட் தான் இந்த சார்ட்டில் கான்செப்ட்டு. அது 3 டிஜிட் எப்படி ரிசல்ட்டு மிஷினில் வருது அதை பேஸ் பண்ணி தான் அந்த சார்ட் ஒர்க் ஆகிட்டுருக்கு இல்லைங்களா. இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் இந்த சார்ட்டோட ப்ரொசீஜர் பற்றி. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ நான் வருஷம் இந்த ரிசல்ட் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. பக்கத்தில் பாருங்கள் இந்த பிளாக் கலரில் கொடுத்துருக்கேன். இது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த நம்பர்ஸ் இருக்குல்ல 3 டிஜிட், இதை கூட்டினீங்க என்ன நம்பர் கிடைக்கும். இப்போ 091 கூட்டினீங்கன்னா 10, கூட்டினா 11, இது கூட்டினா 12, 18. ஸோ இப்போ இப்படி நம்ம கூட்டணும் நமக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் கிடைக்கிது ஓகேங்களா. இப்போ நார்மலாக ஒரு நம்பர்னு எடுத்துட்டிங்களா எப்படி எங்கே ஸ்டார்ட் ஆகும் எங்கே முடியும், ஸ்டார்ட் ஆகிற சொல்லலாம் முடிகிற சொல்ல முடியுங்களா. கணக்கே இல்லாமல் நம்பர் போயிட்டே இருக்கும். 0 ஸ்டார்ட் ஆகி 1 2 3 4 1000 10,000 1 lakh 10 lakh லட்சம் கோடி இப்படி போயிட்டே இருக்கும் நம்பர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா. ஆனால் இதில் என்னென்னா இது அதே கான்செப்ட் இதுலேயும், பட் ஆனால் 3 டிஜிட் வரைக்கும் நம்ம இந்த செட் பண்ணுறோம், இதில் மெத்தடை யூஸ் பண்ணுறோம். அப்படி 3 டிஜிட்டுக்கு மட்டும் நம்பர் எடுத்திங்கன்னா அது ஒரு லிமிட்டில் முடிஞ்சிடும். ஏன்னா 3 டிஜிட்டோட முடியுதில்ல, நம்ம 4 5 6 7 டிஜிட்லாம் நம்ம போகலை, நம்ம எடுக்க போகிறது 3 டிஜிட்டு. அதனால் 3 டிஜிட் எடுத்திங்கன்னா அப்போ இது கூட்டினா இந்த கிடைக்கிறதுல இந்த வேல்யூ இந்த டோட்டல்ஸ், இது வந்து டோட்டல்னு சொல்கிறேன், கூட்டி கிடைக்கிற நம்பரை. டோட்டல் பாருங்கள் 10 வந்து இருக்குது, நேற்று 11 12 4. இப்போ இதில் ஆர்டர் பண்ணி எழுதுனீங்கன்னா எப்படி நம்பர் கிடைக்கும். ஆர்டர் பண்ணால் எங்கே ஃபஸ்ட்டு 0 ஸ்டார்ட் ஆகும், 1 2 3 4 5 6 போகுங்களா. இந்த கூட்டினீங்கன்னா அதைத்தான் நான் சார்ட்டில் போட்டு வச்சுருக்கேன் ஓகேங்களா. இங்கே பாருங்கள் இதெல்லாம் இருக்குது. அப்போ அதை கூட்டினா நமக்கு கிடைக்கிற வேல்யூலாம் இங்கே இருக்குது. இப்போ என்னென்னா எதுக்காகனா ஒரு நம்பர் அடிச்சதுன்னா, இப்போ எக்ஸாம்பிள் இங்கே 910 இருக்குது, அதுக்கு அடுத்து என்ன, இதுக்கு கீழே என்ன நம்பர்ஸ் இருக்குது. 900 நம்பர் அடிச்சிருக்குதா, இப்போ ரிசல்ட் வருது 100ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு அடுத்த நம்பர் என்ன 101 ஓகேங்களா. 101ங்கிற நம்பரை மிஷின் வந்து இப்படியே கொடுக்காது, அதோட கான்செப்டில் அது ரிவர்ஸில் மாற்றி கொடுக்கும் அதோட ஆர்டரில். அதுக்கு என்ன கணக்குன்னா 01 தான் கணக்கு. 100க்கு அடுத்த நம்பர் 101 அப்படி கொடுக்காது, 001ன்னு கொடுக்கும், இல்லை 101ன்னு கொடுக்கும். இதே கான்செப்டில் நமக்கு டெய்லி ரிசல்ட் வந்துட்டுருக்குது. இப்போ ஒரு நம்பர் எடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், நம்ம லாஸ்ட்டாக எடுத்த ரிசல்ட்டை எடுத்துக்கலாம் சார்ட்டில். ஏதோ ஒரு ரிசல்ட்டு எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து எடுத்துக்கலாம் 091. இதுக்கு நம்ம அப்படியே குறைச்சும் கூட்டினா என்ன நம்பர் வரும், குறைச்சிங்கன்னா அப்படியே குறைச்சிங்கன்னா 090ன்னு வருங்களா. இது குறைச்சா கூட்டினா 092ன்னு வருங்களா. இப்படி இருக்கிற நம்பரை மிஷினில் இப்படி ஸ்டோர் ஆகிருக்கும். ஆனால் அந்த மிஷின் ரிசல்ட் வர்றது பார்த்திங்கன்னா 290 இல்லை 920 இல்லை 900 900 இல்லை 090 இந்த மாதிரி மாற்றி ரிசல்ட்டை கொடுக்கும். எல்லா நம்பரும் இப்படி தான் வந்துட்டுருக்கு. அப்போது ஒரு நம்பர் வருதுன்னா அதுக்கு அடுத்தது அந்த நம்பரை கூட்டணும் இல்லை குறைக்கணும், இதுதான் கான்செப்டே ரிசல்ட்டு. இங்கே பாருங்கள் 091 வந்துச்சா, ஒரு நாளைக்கு முன்னாடி பாருங்கள் 912, இதெல்லாம் சேம் தான், கூட்டல் கழித்தல் அவ்வளோதான். இதை 901 வைங்க, 091 திருப்பி போட்டிங்கன்னா இதுக்கு அடுத்து என்ன 902 ஓகேங்களா. இப்போ இந்த 902ங்கிறது இன்னும் வரல ஓகே. இப்போ 912ன்னு இருக்குது, இந்த 91 இது 901ன்னு வைங்க. சரி நம்ம 091 எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்து இந்த நம்பர் 092 092. இப்போ இந்த 0க்கு 0 0
இந்த 1ஆம் நம்பரை குறைச்சிங்கன்னா 0 ஆகும். ஓகேங்களா? 912 என்ன பண்ணிக்குதுன்னா இந்த 9க்கு 9 அப்படியே வச்சு இந்த 1க்கு குறைச்சிங்கன்னா 0 ஆகும். இந்த 2க்கு குறைச்சா 1 ஆகும். ஓகேங்களா? இப்படி தான் ஒரு நம்பரை கூட்டி குறைச்சி கொடுப்போம். இதே மாதிரி தான் மிஷினில் ஸ்டோர் ஆகி ரிசல்ட் வரும். அப்போ இதெல்லாம் எப்படி வருது? இந்த நம்பர்ஸ்லாம் நம்ம கூட்டினா கிடைக்குதுல்ல, அதுதான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுறோம். இந்த டோட்டலில் அது பிரகாரம் தான் இந்த சார்ட்டில் நம்ம போட்டு வச்சுருக்கோம். இதுதான் சார்ட்டு. இந்த சார்ட்டில் பாருங்கள், அந்த கூட்டின அந்த நம்பர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஒரு நம்பர் அடிக்குதுன்னா அதுக்கு பக்கத்தில் டெஃபினட்டாக வரும். ஜஸ்ட் இந்த மந்தில் பாருங்கள், வேணாம் நம்ம போன மந்த்து செக் பண்ணி பார்க்கலாம். போன மந்த் இந்த கலரில் என்ன கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த மந்த் கலர் ரெட்டு, பிளாக்கு, கருப்பு. போன மந்த்துக்கு வந்து ரெட்டு கொடுத்துருக்கோம். ரெட்டுனா போன மந்த் அடித்த ரிசல்ட் நான் ரெட்டில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே எல்லாமே நம்பர்ஸ் இருக்குது. அதெல்லாம் சார்ட் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். பாருங்கள், ஒரு நம்பர் எங்கேயாவது அடிச்சதுன்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 7 அடிக்குதுன்னா ஒரு 2-3 நாள் தள்ளி, இல்லை ஒரு வாரம் 2 வாரம் மந்த் எண்டில் 2-3 வீக்கு 4 வீக் தள்ளி திருப்பி இது பக்கத்தில் அடிக்கும். அதே தான் இங்கே பாருங்கள், 7 அடித்தது பக்கத்தில் பாருங்கள் 8, 9, 10, 11 வரலையா? தென் இங்கே 13 ஸ்டார்ட் ஆச்சு. இங்கே எதுவும் வரல. 14 அடிச்சது. தென் இங்கே 15 அடிச்சது. பக்கத்தில் பாருங்கள் 16. இப்போ பார்த்தீங்கன்னா சார்ட்டை பொறுத்த வரைக்கும் அடித்த நம்பருக்கு பக்கத்தில் போய் உட்கார போகுது. அது மட்டும் நமக்கு தெளிவாக அந்த சார்ட்லேருந்து போய் எந்த நம்பர் வந்தாலும் சரி ஓகே, அதுக்கு பக்கத்தில் வரப்போகுது நம்பர். இந்த சார்ட்டை பார்த்திங்கன்னா நம்ம ஃபாலோவிங் நம்பர் தான் எடுக்க போகிறோம். ஒரு மந்த்துக்குள்ளே வர ஃபாலோவிங் நம்பர். அப்போ அதே தான் இந்த மந்த் பாருங்கள், இந்த மந்த் அடித்த ரிசல்ட்லாம் எங்கள் பிளாக்கில் கொடுத்துருக்கீங்க பாருங்கள். இங்கே அடிச்சிருக்குது 6, 7 வரல, 8 அடிச்சிருக்குது. பக்கத்தில் 9 பாருங்கள். தென் 10 இங்கே பாருங்கள் பக்கத்துலேயே என்றைக்கு வந்தது. 11 பாருங்கள் இங்கெல்லாம் அடித்து வச்சுருக்குது. 11 4 நம்பர் அடிச்சிருக்குது. 12 அடிச்சிருக்குது. நெக்ஸ்ட்டு 13 போகும், 14 போகும், எப்போ வேணால் போகும். அதெல்லாம் என்ன நம்பரு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த சார்ட் உங்கள்கிட்ட இருக்கணும். அந்த சார்ட் வேணுங்கிறத வாட்ஸ்அப் வாங்க. அந்த சார்ட்டை பே பண்ணி தான் வாங்கணும். சார்ட்டோட ப்ரைஸ் 1000 rupees. ஸோ விரும்புகிற சார்ட்டை பே பண்ணி வாங்கிக்கோங்க. தென் சார்ட்டை வச்சு நீங்கள் ஆல் போர்டு ஏபிசி எடுக்கலாம். அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. இன்றைக்கி என்ன ரிசல்ட் வருது, இந்த ரிசல்ட்டுக்கு மேலே கீழே லெஃப்ட் ரைட்டில் என்ன நம்பர் இருக்குது, இதை நீங்கள் ட்ரை பண்ணாவே நெக்ஸ்ட்டு ரிசல்ட் வந்து வருது. அதுலேருந்து சேம் நம்பர் எது வருதோ அதை நீங்கள் ஆல் போர்ட் ட்ரை பண்ணலாம். தென் இது பவர் பண்ணிக்கங்க. 910னா அதை பவர் பண்ணிங்க என்ன வரும், அதாவது டோட்டல் எங்கே இருக்குது அது போய்ட்டு அதுட்டையும் மேலே கீழே லெஃப்ட் ரைட், இது மாதிரி நீங்கள் ஆல் போர்டு ஏபிசி எடுக்கலாம். இல்லை எங்கெங்கே ரிசல்ட் வந்துருக்குன்னு பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பரை ட்ரை பண்ணலாம். அதை எப்படி ட்ரை பண்ணுறது, இப்போ 13 நெக்ஸ்ட் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ இங்கே என்ன நம்பர் வரும் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது, போன மந்த் அடித்த ரிசல்ட்டு ரிப்பீட் ஆகலாம், இல்லை அதுக்கு முந்தின மந்த்து. அதுக்கு தான் நம்ம கலர் கொடுத்துருக்கு தனியாக. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு மந்த்து கலரு. இந்த மந்த்து டிசம்பருக்கு பிளாக்கு, போன மந்த் ஜனவரிக்கு பிளாக்கு, போன மந்த்து டிசம்பருக்கு ரெட்டு, நவம்பருக்கு பச்சை. இப்படி தான் நமக்கு அடித்த நம்பர் ரிப்பீட்டடாக கொடுக்குது. அப்போ இங்கே என்னென்ன கலர் இருக்குதுன்னு பாருங்கள். கலரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போன மந்த் கலர் ரெட்டு, இங்கே ரெட் இருக்குது. இப்போ இது ரிப்பீட் ஆகுமா, இல்லை அதுக்கு முந்தின மந்த் கலர் என்ன பச்சை வருமா, இல்லை அதுக்கு வந்து போனால் இந்த ப்ளூ. இப்படி இருக்கிற நம்பர் ரிப்பீட் கொடுத்துரும். அங்கே இருக்கிற ரிசல்ட் அப்படியே ரிவர்ஸில் அடிக்கும். அவ்வளோதான். டபுள்ஸ் போனால் நமக்கு மேலே போயிடும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல 2 டபுள் ஷாட் அடித்து வச்சுருக்குது. அதனால் டெஃபினட்டாக இங்கே 2-3 நம்பர் வரலாம். ஒரு நம்பராவது இங்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா நீங்கள் இன்னொரு மெத்தடில் இந்த சார்ட் வச்சு ஃபாலோ பண்ணலாம். சின்ன நம்பர், சென்டர் நம்பரு, பெரிய நம்பர். சின்ன நம்பரு இல்லை நடுநிலையான நம்பரு, இல்லை பெரிய நம்பர், அப்படி ஃபாலோ பண்ணலாம். சின்ன நம்பர்னால் 0 to 10 இதுக்குள்ளே இருக்க டோட்டலில் இதுலேருந்து ஒரு மந்த்லி ஒரு 5 நம்பர் வரும். அப்புறம் 10 to 20 வந்து ஒரு 20 நம்பர், அதில் 5, இதில் 20, 25 ஆச்சா. இன்னும் 5 நாளைக்கு என்னென்னா இங்கே பெரிய நம்பர், அதாவது 20க்கு மேலே போகிறது. இதில் ஒரு 5 நம்பர். இந்த மந்த் பாருங்கன்னா ஒன்று கூட வரல, ஏன்னா எங்கேயுமே பிளாக் இல்லை பாருங்கள். இப்போ மிஷின் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கேயே தான் சுற்றிட்டு இருக்குது, சென்டர்லேயே. இங்கே அடிச்சிருச்சு, இங்கேயும் 3 நம்பரு. நெக்ஸ்ட் இந்த 13 கூட போகலாம், இல்லை 12 திருப்பி இங்கே வர இந்த இடத்துல அடிக்கலாம். நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடித்த நம்பர்லேயே திருப்பி கொடுத்துட்ருக்குது மிஷின். இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லை குரூப் நம்பர் இருக்குது, இந்த 0 to 27 இருக்குல்ல, நம்ம இன்னும் அதை பிரித்து
செட் தனித்தனியாக குரூப்பை கொடுத்துருக்கோம். அது என்னென்னா குரூப்னு கேட்டிங்கன்னா 0 to 9 குரூப். எக்ஸாம்பிள் 0 குரூப் எடுத்துட்டிங்கன்னா இந்த 0 குரூப் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தால் அதில் வர டோட்டலாக ஃபாலோ பண்ணணும். 0, 10, 20. இந்த மந்த் பாருங்கள் என்னென்ன வந்திருக்குன்னு. 0 குரூப்பில் 10ல் மட்டும் 4, இப்போ 20 வரல. அப்போ நெக்ஸ்ட் மந்த் நமக்கு 20ல் 2-3 நம்பர் வரத்துக்கு சாலிடாக கேரண்டி இப்படி வந்துடும் இந்த மந்த் வரலாம். ஏன்னா மந்த்லி பாருங்கள், போன மந்த் பாருங்கள் 20ல் 2, 10ல் 2. அதுக்கு முந்தின மந்த் பாருங்கள் 7ல் 2, 10ல் 2. அப்படி பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள், எல்லா மந்த்தும் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்குது. ஒரு மந்த் வரலையா அடுத்த மந்த் சேர்த்து அடிக்கும், அவ்வளோதான். இப்போ 1ல் பாருங்கள், 1ல் 4, 11, 2, ஒரு 21, 1 வரல. இப்படியே எடுத்துட்டிங்கன்னா 2வது குரூப்பில் 2, 12, 22 ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்தீங்கன்னா என்னென்ன அடிச்சிருக்கு, எது அடிக்கலையோ அடுத்த மந்த்து அதில் அதிகமாக அடிக்கும், அவ்வளோதான். 8வது குரூப்பில் பாருங்கள் 2, 8, 4, 18. வச்சு நொறுக்கி வச்சு நம்பர் அதிகமாக இதில் இதெல்லாம் ஹையஸ்ட்டாக போயிட்டுருக்குது. இந்த 5வது குரூப்பும். அப்போ இதெல்லாம் வராத நம்பர் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். 9வது குரூப்பில் பாருங்கள் 2, 9 வந்துருக்குது. 19 இன்னும் வரல. ஸோ டெஃபரெண்ட்டாக 19 வரும். இப்போ 19வது டோட்டல் இருக்கிற நம்பரை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அப்படியே என்னென்ன வந்திருக்குன்னு பாருங்கள், அப்படியே செக் பண்ணி அதெல்லாம் என்ன நம்பர்ஸு அந்த இந்த சார்ட்டில் எங்கெல்லாம் என்ன நம்பர்ஸ் இருக்குது இதெல்லாம் தெரியணும்னா உங்களுக்கு சார்ட் வேணும். இந்த சார்ட் வேணுங்கிற வாட்ஸ்அப் வாங்க. நான் வாட்ஸ்அப் லிங்க் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். சார்ட்டை பற்றி எனக்கு டவுட் இருக்குது, எனக்கு புரியுது, பட்டு நம்பர்ஸ் எப்படி எடுக்கிறது அது மாதிரி சொல்லுங்கள். நான் ஃபாலோவிங் நம்பரு அந்த மாதிரி சொல்கிறேன். சார்ட் வேணுங்கிற மட்டும் வாட்ஸ்அப் வாங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீ வீடியோ. நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த லிங்க்கை டச் பண்ணினா உங்களுக்கு குரூப்பில் ஜாயின் ஆயிரும். ஜாயின் பண்ணிட்டு சார்ட் வேணுங்கிற மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.